நம்ம நெடுமாறனுக்கு ஐஷுக்கு பதிலா விக்கி தான் பையன் அப்படிங்கிற மாதிரி டிசைன் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். செம்ம ஆப்ட்டா வந்து பொருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, வாங்க இந்த வாரம் வந்து 4 எபிசோடையும் ஸ்டார்டிங்ல இருந்து ரிவ்யூ பண்ணிடலாமா? ஸோ நம்ம லாஸ்ட் வீக்கே பார்த்துருப்போம், ரகுக்கு வந்து செஸ்ட் பெயின் வந்த மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ நல்ல வேலைங்க, அவர் வந்து இறந்துருவாரோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு. பட் அவரை கொண்டு போய் ஹாஸ்பிட்டல்லாம் அட்மிட் பண்ணிட்டாங்க. பட் இதுல வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்டர் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம நெடுமாறன் மறுபடியும் பல்பு வாங்கின ஒரு மொமெண்ட். ஸோ அது ஒரு மாதிரி நல்லா இருந்தது. அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு அந்த ரெசார்ட்டை எப்படியாவது கண்ட்ரோல்ல எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போட்ட அந்த ஸ்டெப்ஸ் அண்ட் அவர் அந்த கண்ட்ரோல்ல எடுத்ததுக்கு அப்புறமா அந்த ரெசார்ட் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஜெயிலாவே மாறிடுச்சு. அவர் வெறும் கிச்சனை கண்ட்ரோல் எடுத்தப்போவே அது எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். பட் இப்போ வந்து அவர் அந்த ரெசார்ட்டே கண்ட்ரோல் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும் அப்படிங்கறத வந்து ரொம்ப அழகா வந்து நமக்கு காட்டியிருப்பாங்க. அதாவது எல்லாரையும் பார்த்து கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் கிச்சன்ல என்ன பண்ணுவாரோ அதே மாதிரி தான் எல்லார்ட்டையுமே வந்து வேலை வாங்குறாரு. அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா நம்ம ராஜனுக்கு வந்து இது ஸ்லோவா புரிய ஆரம்பிக்குது. பட் அவர் ஏதாவது அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்தாலும் இவர் அதுக்கு நெக்ஸ்ட் லெவல்ல வந்து ஏதாவது ஒன்று பண்ணி அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணி நான் தான் இங்க கண்ட்ரோல் எடுப்பேன், நான் தான் வந்து ரகுபதி சாருக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி சொல்றது, அந்த சேர்ல போய் உட்காந்துக்கிறது. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேண்ட்ரிய வெற்றிக்கிட்ட இருந்து வாங்கிட்டு வேற 2 பேர் அந்த பேண்ட்ரிக்கு போடுறது. ஸோ என்னெல்லாம் பண்ண முடியுமோ அவ்வளவும் பண்ணி பயங்கர ஆட்டமா ஒரு பக்கம் ஆடிட்டு இருக்காரு. பட் அப்பவே வந்து எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்ததுங்க, செம்மையா பல்பு அங்க போறாரு அப்படிங்கன்னு. ஸோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து நம்ம ரகு வந்து சாகாம பொழைச்சு வந்துட்டாரு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிலீஃப். ஸோ நம்ம ரகு வராரு, வந்துட்டு ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாரு. அண்ட் அதுலயும் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல அவர் வந்து நெடுமாறனை புகழ்ந்து புகழ்ந்து பேசுவாரு. இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை வந்து ஒருத்தர் சமாளிக்கணும் அப்படின்னா அது என்னால முடியும், எனக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நெடுமாறனால தான் முடியும், அவர் சூப்பரா ரன் பண்ணாரு இந்த ரெசார்ட்டை நான் இல்லாத டைம்ல, இப்படிலாம் பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணுவாரு. நீங்க அந்த இடத்துல வந்து நம்ம நெடுமாறன் அவரோட ரியாக்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா சூப்பரா இருக்குங்க. ஏன்னா வந்து அவர் அந்த டிரான்சிஷன் காட்டுவார் தெரியுமா. ஸோ எக்ஸ்ட்ராடினரியான ஒரு ஹாப்பினஸ் அவரோட ஃபேஸ்ல இருக்கும். அப்படி பயங்கர பெருமையா ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாரு. அண்ட் கொஞ்ச நேரத்துல அதாவது இவர் வந்து அடுத்த சிஇஓ யார் அப்படின்னு பார்த்தா மிஸ்டர் ராஜன் அப்படின்னு சொன்ன உடனே அவரோட ஃபேஸ் ரியாக்ஷனை நீங்க பார்க்கணும். ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி தாங்க, அவர் சின்ன விஷயத்துக்கே பயங்கரமா கோவப்படுவாரு. இவ்வளோ பெரிய ஒரு விஷயம், அதுவும் இல்லாமல் எல்லாரும் முன்னாடியும் அசிங்கப்பட்டிருக்காரு வேற. ஸோ அங்கேருந்து கோமா எந்திச்சு அவர் வெளியே போறாரு. ஸோ எல்லா இன்வெஸ்டர்ஸையும் வச்சு இவர் தான் வந்து நெக்ஸ்ட் சிஇஓ அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணது வந்து ரொம்பவே சேஃபான ஒரு விஷயமா இருந்தது. பட் நம்ம நெடுமாறன் இந்த இடத்துல வந்து இன்னொரு ஒரு ட்விஸ்ட்டை போட்டிருப்பாரு. அவர் வந்துட்டு இதுக்கப்புறம் இந்த ரெசார்ட்ல நான் இருக்க மாட்டேன், இந்த ரெசார்ட் வந்து நாசமா போகுது, அதுக்கு வந்து காரணம் இந்த ஷெஃப் நெடுமாறனா தான் இருப்பான் அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா வந்து சேலஞ்ச் பண்ணிட்டு வந்து போயிருக்காரு. ஸோ இவர் கண்டிப்பா போயிட்டு என்ன பண்ண போறாரு, வேற ஒரு ஆப்பனன்ட் ரெசார்ட்ல வந்து ஜாயின் பண்ண போறாரா? பட் எனக்கு என்னமோ நம்ம ராஜன் வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பாப்பாருன்னு நினைக்கிறேன். பட் ஸ்டில் அட் சம் பாயிண்ட் வந்து வெற்றியை தான் திரும்ப நெடுமாறன் பிளேஸ்க்கு கொண்டு வந்து போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமையுமோ அப்படின்னு தோணுது. பட் இப்போ ஐஷு பாத்தீங்கன்னா கிச்சன்ல இருக்காங்க. அண்ட் இந்த வாரம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஸ்டார் ஷெஃப்ல அவங்களும் விக்கியும் பார்ட்டிசிபேட் பண்றாங்கன்னு வேற நெடுமாறன் சொல்லியிருப்பாரு. ஸோ இது ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டு சிச்சுவேஷனா இருக்கு. இங்கே இருப்பாங்களா இல்ல அவங்க அப்பாவோட போயிருவாங்களா, இந்த மாதிரி பல குழப்பங்கள் வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் போக போக தான் தெரியும். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ரம்யா பண்ண வேலைங்க லாஸ்ட் வீக்கே வந்து நான் சொல்லி இருந்திருப்பேன், அது ரொம்ப டிசப்பாயிண்டிங்கா இருந்தது. அதுக்கு நீங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னது வந்து ரொம்பவே ஒரு மாதிரி இருந்தது. ஸோ இந்த வாரம் வந்து அதே மாதிரி அவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வெற்றி வந்து 2 பேரும் பேசிக்கிறாங்க திரும்ப இல்லையா. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து அந்த கான்வர்சேஷன் ரொம்ப அழகா இருக்குங்க. ஏன்னா வந்து வெற்றி பாத்தீங்கன்னா வந்து ஐஷு கிட்ட போயிட்டு என்னாச்சு, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, ரகுபதி சார் அதெல்லாம் அவர் வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு தேங்க்ஸ் ஒன்று சொல்லுவாரு. எதுக்குன்னா மறுபடியும் கிச்சன் அலோவ் பண்ணதுக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சாரி ஒன்று கேட்பாரு. எதுக்குன்னா அவங்களுக்குள்ள நடந்த பிரச்சனைக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் ஓப்பனாவே பழைய மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸா பேசணும், எனக்கு அதுதான் வேணும், நம்ம பேசலாமா அப்படின்னு கேட்பாரு. அண்ட் நம்ம ஐஷுவும் பாத்தீங்கன்னா நானும் சாரி, நீ என் நல்லதுக்கு பண்ண அப்படின்னு எனக்கு தெரியும், பட் இருந்தாலும் நான் ஓவரா ரியாக்ட் பண்ணேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சாரி கேட்டுட்டு கை கொடுத்துட்டு ஓகே இதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம் அப்படிங்கிறாங்க. இதை வந்து நம்ம ரம்யா தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்களால வந்து அதை ஏத்துக்கவே முடியல, அவ்வளோ கோவப்படுறாங்க. ஸோ வெற்றியோட பர்த்டே வருது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பார்ட்டி, சர்ப்ரைஸ் பார்ட்டி அரேஞ்ச் பண்றாங்க. அதுல நம்ம ஐஷுவையே வேற பாட சொல்லுவாங்க. அந்த சீனும் நல்லா இருந்தது. அதாவது நம்ம ஐஷு இவங்க கன்வின்ஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அது ஒரு மாதிரி ஜென்யூனா தான் இருந்த மாதிரி இருந்ததுங்க. ஐஷுவையே பாட சொல்லிட்டு இவங்க வந்து கண்டிப்பா வெற்றியை ப்ரப்போஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது அப்பவே எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஸோ அதே மாதிரி பர்த்டே சர்ப்ரைஸ்னு கூப்பிட்டு அந்த கேக் கட்டிங்லாம் நடக்குது. இதுல அந்த கேக் நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்களேன், அந்த சீன்ல அவர் எல்லாருக்கும் ஊட்டிட்டு ஐஷுக்கு ஊட்டுறதுக்காக கேக் எடுத்துட்டு போய் கரெக்டா நம்ம ரம்யா வந்து கூப்பிட்டு பிடிச்சி நிக்க வச்சிருவாங்க. அண்ட் ரோஸ் எடுத்து கொடுத்து நேரா ப்ரப்போஸ் பண்றாங்க. பட் இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், அல்டிமேட்டான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெற்றியோட ரெஸ்பான்ஸுங்க செம மெச்சூர்டா இருந்தது, சூப்பரா இருந்தது. எந்த ஒரு கன்ஃபியூஷன் காம்ப்ளிகேஷன்லாம் பண்ணாம ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ ரோஸை கொடுத்தோன்னு அங்கிருந்து அவர் சைலண்டா போயிடுறாரு. அந்த சைடு ஐஷுக்கு வந்து அவங்களோட ரியாக்ஷன் வந்து பயங்கரமா இருந்தது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம வெற்றி ரம்யா கிட்ட போய் பேசுறப்போ நல்லா இருக்கும். நம்ம ரம்யா பாத்தீங்கன்னா செம்மையா கோவப்படுவாங்க. நீ என்னது இது எதுவுமே நடக்காத மாதிரி வந்து பேசிட்டு இருக்க, எல்லாரும் முன்னாடி வந்து என்ன அசிங்கப்படுத்திட்ட தெரியுமா அப்படி இப்படின்லாம் இவங்க கோமா பேசுறாங்க. பட் இவர் என்ன அசிங்கப்படுத்துற, அதுக்குன்னு எல்லாரும் முன்னாடி ப்ரப்போஸ் பண்ணா பிடிக்கலனாலும் ஒத்துக்கணுமா என்ன அப்படிங்கிற மாதிரி தான்
இருந்தது. இது என்னடா லாஜிக்கு அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல வெற்றி அத ஹேண்டில் பண்ணது நல்லாருக்கும். நான் வந்து ஸ்டார்ட்டிங்லேருந்தே அந்த விதத்துல வந்து நான் பார்க்கல. என்னால பார்க்கவும் முடியாது. ஸோ நம்ம ஜாலியா, ஹேப்பியா பேசிட்டு இருப்போம் தெரியுமா? எனக்கு அந்த ரம்யா தான் திரும்ப வேணும். இதோ ஒரு காரணமா வச்சுட்டு மூஞ்ச திருப்பிட்டு போறது, கோவப்படுறதெல்லாம் இருக்கக்கூடாது. பழைய மாரி நம்ம பேசலாம். அது மாரி அவரு அத வந்து ரொம்ப கேஷுவலா ஹேண்டில் பண்ணிட்டு போயிருப்பாருங்க. ஸோ அங்க வந்து நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற மாரி ரம்யாவையுமே ஓரளவுக்கு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ண வச்சிருப்பாரு. அதாவது அவங்க ரொம்ப எம்பாரசிங்கா ஃபீல் பண்ணக்கூடாதுன்னு. ஸோ அத வந்து சூப்பரா வந்து அவரு ஹேண்டில் பண்ணியிருப்பாரு. ஸோ இது போக பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு சின்ன விஷயம் தாங்க நடந்திருக்கும். ஆனா அந்த சீனு ஒரு மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபையிங்காவே இல்ல. ஏன்னா அவங்க பிரியாவ பார்க்கறதுக்காக வீட்டுக்கு வந்து வெற்றிய கூட்டிட்டு போறாங்க. வாஷ்ரூம் போயிட்டு வரவா அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஒருத்தவங்க வீட்டுக்கு வராங்க. ஃபர்ஸ்ட் டைம் வராங்க. போனோனே வாஷ்ரூம் போவான்னு கேட்குறாங்க. ஓகே ஃபைன். பட் போயிட்டு வந்து உடனே சரி நான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. அப்ப நம்ம எதுக்கு ஒருத்தவங்க வீட்டுக்கு போணும் அப்படிங்கிறதே ஒரு இல்ல. அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் உட்காந்து பேசிட்டாவது போயிருக்கலாம். ஏன்டா வாஷ்ரூம் யூஸ் பண்றதுக்கு தான் அவ்வளோ தூரத்துல இருந்து இவங்க வீட்டுக்கு வந்தீங்களா அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இது ரொம்ப ஆப்வியஸா இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் பிரியாக்குமே தெரிஞ்சிருது. இவங்க வந்து ஏதோ ஒரு ரீசனுக்காக தான் வந்திருக்காங்கன்னு அவங்களுக்கு டவுட் வந்துருச்சு அப்படிங்கிறது. ஸோ இது என்ன மாதிரி போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் இந்த வாரம் நடந்த எல்லா முக்கியமான விஷயத்தையும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்க இந்த 4 எபிசோட ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா, நம்ம ரம்யா பண்ணாங்க தெரியுமா ஒரு வேலை, அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல போட்டுருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.